Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் ஈரல் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இது ஒரு புரோட்டீன் ரிச் ஃபுட். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 100 கிராம்ஸ் மட்டன் லிவர் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உரிச்ச பூண்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர், ஜீரா பவுடர், மஞ்சள் பொடி, பெப்பர் பவுடர். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அதற்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டன் லிவர் ஆட் பண்ணிக்க போகிறோம். லிவர் நல்லா வெங்காய தக்காளி அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா 5 மினிட்ஸ் வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, ஜீரா பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, பெப்பர் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஈரலோட அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே லிட் போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா சுண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். லிவர்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நம்ம லெட் போடாமல் அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். மிளகு ஆட் பண்ணுறப்போ இந்த மசாலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணுறப்போ நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் இருக்காது. கருவேப்பிலை போட்டுட்டப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆயிலில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி நிறுத்திக்கலாம். நம்மளோட மட்டன் லிவர் மிளகு வறுவல் தயார். இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.